பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் குமரை நினச்சி மாறி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சுகன்யா கிட்ட, நான் கோயிலுக்கு கிளம்பி போகிறேன், அரசியை எப்படியாவது கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக சுகன்யா இருந்துட்டு நேராக அரசிக்கிட்ட போகிறாங்க. அரசி, கோயிலுக்கு போகலாம் வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை அத்தை, நான் எங்கேயும் வரதா இல்லை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எப்படிம்மா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம், ராஜியை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா ராஜி சென்னைக்கு போயிட்டா, மீனாவுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது, அது மயில் வேற வரமாட்டேன்னு சொல்லிட்டா, அதனால் நீயாச்சும் என் கூட வாயேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு, இதுக்கு மேலே நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு நினச்சிதான் என் பொண்ணை நான் உன் கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு போயிட்டு வர அரசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி சொல்கிறதுனால அரசியும் கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துல மாறி இருக்காங்க. மாறியை பார்த்தோன்னே ஒதுங்கி போகிறாங்க நம்ம அரசி. இல்லைம்மா, நான் தாம்மா சுகன்யா கிட்ட சொல்லி உன்னை கோயிலுக்கு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அரசி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. குமார் முன்ன மாதிரி இல்லைம்மா, அவன் ரொம்பவே மாறிட்டான், அவன் உனக்கு பண்ணது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாம்மா, தயவு செஞ்சு இந்த கேஸை மட்டும் எப்படியாவது வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு அரசியோட கையை பிடிச்சி கெஞ்சுறாங்க. அதோட